நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன் கர்த்தர் செய்த நன்மைகளை நித்த நான் நினைப்பேனே அடைக்கலமே உமது அடிமைதானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன் கர்த்தர் செய்த நன்மைகளை நித்த நான் நினைப்பேனே. கர்த்தர் கடந்த 7 மாதம் தேவன் நம்மளை கண்மணிப்பட பாதுகாத்து இந்த 8வது மாதத்திலே ஆண்டவருடைய வாக்கு சத்தம் இப்படியாக தேவனுடைய வாக்கு சத்தம் சொல்லியிருக்கிறதை பார்ப்போம். ஆண்டவராகிய தேவனுடைய அவருடைய இரக்கம் அவருடைய கிருபை எப்படி இருந்தது என்று அங்க தீர்க்கதரிசி ஏசாயா எழுதுகிறார். பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமில் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் அதை கடந்து வந்து அதை விடுவிப்பார். பிரியமானவர்களே, பறந்து காக்கிற பட்சியை போல தேவனாகி கர்த்தர் நம்மை காக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் அந்த தாவீது சொல்ற கழுகுக்கு சமானமாக வயது பால வயது போலாக என்று சொல்லுகிறார். ஆகவே பறவை எப்படி தன் குஞ்சுகளை காக்கிறதோ அதே போல பறந்து ஆபத்து வரும் பொழுது அது பறந்து வந்து காக்கிறது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே ஆபத்திலும் சாபத்திலும் தேவனாய் கர்த்தர் அந்த பறவைக்கு ஒப்பாக பறந்து வந்து காப்பது எப்படி, அதே போல நம்மை கஷ்டத்திலே நஷ்டத்திலே வியாதியிலே அவர் காப்பீடு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அநாதி தேவனே உங்களுக்கு அடைக்கலம், தன் குஞ்சுகளை காப்பது போல தேவனாய் கர்த்தர் அவர் காக்கிறார். முதலாவது பாருங்கள், பறந்து காக்கிற பட்சிகை போல. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அது விதைக்கிறதும் அறுக்கிறதும் இல்லை. ஆகவே அந்த பறவைகளை கர்த்தர் போஷிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய தேவன் அங்கே பக்தர் தீர்க்கதரிசி எலியா பசிகளில் இருந்த பொழுது காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார். அல்லேலூயா. ஆகவே ஆகாயத்து பறவைகளின் அழகான துணிகளையும் குஞ்சுகளையும் நோக்கி பாருங்கள். அவைகள் என்ன பறவைகள் பட்சிகளுக்கு சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஆண்டவர் பரமபிதா அவைகளையும் போஷிக்கிறார். ஆகவே ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சியை போல என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்ம காக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம காப்பதனாலதான் அவருக்கு கர்த்தர். அல்லேலூயா. அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் காக்கும் தெய்வம், அவர் நம்மை போஷிக்கும் தெய்வம். ஆகவே கோழித்தன் குஞ்சுகளை காப்பது போல ஆண்டவர் கடந்த 7 மாதம் உங்களையும் என்னையும் நம்மை தப்புவித்து ஆண்டவர் என்ன செய்தார், பாதுகாத்தார். சில பறவைகள் என்ன செய்யும் என்று சொன்னா, சரியான நேரத்தில் பாருங்க நம்ம கூட காலையில கூவி கர்த்தரை துதிக்கிறது. அல்லேலூயா. ஆக விசுவாச மக்கள் கூட காலையில இருந்து கர்த்தரை துதிப்பதில்லை, இந்த பறவைகள் துதிக்கிறது. அல்லேலூயா. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பறவைகளும் கொக்குகளும் குருவிகளும் கூட எஜமானுடைய வருகை அறிகிறது, என் ஜனங்கள் அறியவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பறவை போல ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். பறவை என்ன செய்யணும்னு சொன்னா, விசேஷமா இந்த கழுகு குறித்து கூட வேதாந்த கழுகு என்ன செய்யும், மற்ற பறவை போல அல்ல, மேலான இடத்துல உயர்ந்த இடத்துல கண்மணியின் மேல அது கூடு கட்டும். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாமம் கண்மலையாகிய கிறிஸ்து. ஆகவே இந்த கிறிஸ்து நமக்காக அவர் என்ன செய்யறதா, ஆபத்து காலத்துல கூப்பிடும் பொழுது அவர் நம்மை தப்பிக்கிறார். ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களை விடுவிப்பேன், நீ அறியாமல் எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று அங்க வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே இந்த தேவன் பறவைக்கு சமமாக எவ்வளவு தூரம் இருந்தாலும் எவ்வளவு கடல் கடலை கூட என்ன செய்யும், பறவை வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பறவை என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர், அது புறா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் போது ஜலத்திலிருந்து அவருக்கு ஜலத்திலிருந்து இறங்கிய பொழுது ஆவியானவர் புறாவை போல் கிறிஸ்துவின் நாதன்மையாக இறங்கினார். ஆகவே பறவைக்கு சமமாக எப்படி பறவை நம்மை பாதுகாக்கிறதோ, பறவை குஞ்சுகளை காக்கிறதோ, அதே போல தேவனாகி கர்த்தர் உன்னையும் அவர் நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். இரண்டாவதாக சேனைகளின் கர்த்தர் எருசலேமில் ஆதரவாக இருக்கிறார். ஆக எருசலேம் இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிறது. ஆக எருசலேம் என்று சொன்னால் பிதாவின் வீடு. என்ன சொல்லுங்க, பிதாவின் பிதாவின் வீடு. ஆக பரம எருசலேம் நாம் எல்லாரும் ஒரு நாளிலே அந்த பரம எருசலேமை என்ன செய்ய வேண்டும், நம்ம போய் சேர வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே எவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் இருக்கிறது.
நாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆகாரம் கொடுத்து வஸ்திரம் கொடுத்து தேவன் நம்மை பராமரிக்கிறார். பெரியமானே, இந்த நாட்களிலே எவ்வளவோ ஜனங்கள், இந்த நாட்களில் கொரோனா அந்த டிசீஸ்னால் எவ்வளவு ஜனங்கள் என்ன செய்கிறார், உலகத்தோடு போய் கொண்டிருக்கார்கள். கிருபையாக தேவன் உங்களையும் என்னையும் காத்து வருகிறார். ஆகவே வேதாகம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பலம் பூரணமாக இருக்கும் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்துல பறந்து காக்கிற பட்சியை போல என்று சொல்லி பார்க்கிறார். இரண்டாவது, சேனைகளின் கர்த்தர் எருசலேமில் ஆதரவாக இருக்கிறார். எருசலேம் பிதாவின் வீடு, எருசலேமை சார்ந்திருக்கிறதான நான், எருசலேம் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, எருசலேம் ஜனங்களே, என் ஜனங்களே என்று ஆண்டவர் இருக்கிறார். எருசலேம் ஒன்று வேதாகமத்திலே ஒரு விசேஷமான ஒரு முக்கியமான இடம். எருசலேம் தான் தேவாலயம் இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவருடைய கர்த்தருடைய தேவாலயம் சாலமோன் ராஜா காலத்தில் கட்டப்பட்டதாக தேவாலயம் எருசலேம் இருக்கிறது. எருசலேமே ஆதரவாக இருக்கிறார், எருசலேமை காக்கிறார், எருசலேமுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஆகவே எருசலேம் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கக்கூடியதான அந்த இடமாகும். எருசலேமிலே ஆதரவாக இருக்கிறார், ஒருவர் நம்மை காக்கிறார். இரண்டாவது, எருசலேமிலே ஆதரவாக இருக்கிறார், தேவன் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். ஆட்சி தேர்ச்சி நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். ஆதரவாக தெய்வம், அரவணைக்கும் தெய்வம், காக்கும் தெய்வம் அவர்தான். மூன்றாவதாக அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். என்ன சொல்லுகிறது? அவர் அதை நம்மை பாதுகாத்து தப்ப பண்ணுவார். ஆகவே சிங்கக்கட்டிலே தானியேலை போட்டபோது ஆண்டவர் என்ன செய்தார்? தானியேலை தப்புவித்தார். ஹல்லேலூயா. சிங்கங்களிலிருந்து தப்பித்தார், சிங்கங்களிலிருந்து தானியேலை தப்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே நெகிழ்ச்சியாக என்ன செய்தார்கள்? அவர் அடிமையாக இருந்தார்கள். அவர்களை தப்பிவித்து தப்பிவித்தார், அவர் விடுவித்தார். ஆகவே இந்த காலங்களிலே அவர் சேனையின் கர்த்தர் இஸ்ரவேல் ஆதரவாக இருப்பார். இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது, அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். ஆண்டவர் நம்மை தப்பித்து நம்மை காக்கிற தெய்வம். அவர் நம்மை தீங்கிலிருந்து ஆபத்திலிருந்து அவர் தப்புவிக்கிறார். ஆகவே சத்துரு கைகளில் என்று நம்மை தப்புவிக்கிறார். சத்துடைய கைகளில் நம்ம என்ன செய்கிறார்? அவர் தப்பித்து அவர் நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு எத்தனையோ முறை தாவீதுக்கு விரோதமாக கோலியாத் எழுப்பினார், அதை மட்டும் சவுல் எழுப்பினார், அவர் பிள்ளைகள் எழுப்பினார்கள். ஆண்டவராக தேவன் தாவீதோடு கூட தப்புவித்தார். ஆகவே இந்த காலை வேளையில் நீங்கள் நானும் கூட அவர் சார்ந்திருக்கும் போது அவர் தப்பிப்பார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவரே என்னை தப்பித்து என்னை விலக்கி காத்தார்கள் என்று பக்தர் ஜெபம் பண்ணினார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் தீங்கு துக்கப்படுத்தாதபடி அவர் விலக்குவார். ஒரு காலை தீங்குக்கு விலக்கி காப்பார். ஆகவே காக்கிற தெய்வம் அவரை தப்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு சுதந்திரம் உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஆதரவாக இருந்தார், அவரை காத்து அவர் தப்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் நம்ம என்ன செய்கிறார்? தீங்கிலிருந்தும் பயங்கரமான உளையான சேற்றிலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் பயங்கரமான வேதனையிலிருந்தும் அவர் நம்ம தப்புவிப்பார். அவர் தப்பிக்கிற தேவன் ஒன்றாக. ஆகவே ஒரு தலையில முடியெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் தப்புவிக்கிறவர், அவர் பாதுகாக்கிறவர், அவர் அரவணைக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலமும் உங்களை தீர்த்து துக்கப்படுத்தாதபடி அவர் தப்புவிப்பார். மட்டும் அவர் என்ன செய்கிறார்? நம்மை தப்புவித்து நம்ம என்ன செய்ய தப்புவிக்கிறார். ஆகவே நம்மை காக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக பார்த்தபோது பட்சிகளை போல காக்கிற தெய்வம். இரண்டாவதாக எருசலேமில் ஆதரவாக இருந்தார் போல நமக்கு ஆதரவாக அடைக்கலமாக இருக்கிறார். அவர் மூன்றாவதாக அவர் காத்து நம்மை தப்பு பண்ணுகிறார், தப்புவிக்கிறார். தீங்கிலிருந்தும் கஷ்டங்களிருந்தும் துன்பங்களிருந்தும் நம்மை தப்புவிக்கிறார். நான்காவதாக அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். நம்முடைய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டு யூபிலி ஆண்டு. யூபிலி என்று சொன்னால் விடுதலை. ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் தீங்கு துக்கப்படுத்தாதபடி தேவன் இந்த உலக வாழ்க்கையிலே துன்பங்களும் கஷ்டங்களும் இருக்கும் பொழுது சத்துரு கைகளில் நின்று அவர் விடுவிக்கிறார். தாவீதை விடுவித்தார், தானியேலை விடுவித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருந்தார்கள். ஆகவே 450 ஆண்டுகள் அவர்கள் என்ன செய்தார்? அடிமையா இருந்த போது கர்த்தர் தேவனாய் கர்த்தர் அவர் என்ன செய்தார்? அவர் விடுவித்தார்.
ஆகவே விடுதலை என்று சொல்லும் போது சுதந்திரம். உங்களை கூட என்னை கூட பாவத்திலிருந்து விடுவித்திருக்கிறார், அக்கிரமத்திலிருந்து விடுவித்திருக்கிறார், துன்மார்க்கத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அவர் நாமத்திலே என்ன செய்ய வேண்டும்? அவரையே அண்டிக் கொள்ள வேண்டும், அவரையே நம்பிக் கொள்ள வேண்டும். அவர் கடந்து வந்து, ஆகவே கடந்து வந்து என்ன சொன்னா, கடந்து வருவார் சொல்ல. ஆகவே தண்ணீரை கிடைக்கும் போது அவர் கூட கூட இருக்கிறார். அக்கினிச்சூளை கடந்த போது அவர் கூடவே கடந்து வருகிறார். தாய் தன் பாலகனை தேற்றுவது போல உனக்காக எனக்காக அவர் கடந்து வந்து நடந்து வருகிறார். அவர் கட்டாரி சிலுவையை கூட அவர் உனக்காக எனக்காக அந்த பாவ சிலுவையை அவர் கடந்து அவர் இந்த தோல்வியை சுமந்து அவர் கடந்து போகிறார். என்னுடைய வாழ்க்கையை இப்படியாக உங்களுக்காக என்ன செய்கிறேன்? உங்களை தப்பிப்பதற்காக நான் என்ன செய்கிறேன்? இப்படிதான் நான் என்ன செய்கிறேன்? கடந்து வருகிறேன். ஆகவே எவ்வளவு நடந்து வந்த பாதை, கடந்து வந்த பாதையெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் தப்பிக்கிறார். ஆகவே அவர் கடந்து வந்து ஆபத்து காலத்திலே கூப்பிடப்பட அவர் வருகிறார். ஆகவே நான் அழுது கொண்டிருந்த போது அவர் வந்து என்னை தேர்த்தினார். தன் ஒரே மகனை எடுத்ததாமே நாய் மிகவே மறித்து போயிட்டான். ஆகவே அதே சொன்னதான் ஆண்டவர் அங்கே வந்தார். கடந்து வந்து மகளே அழாதே என்று சொல்லி என்ன செய்தார்? அவர் ஆறுதல் படுத்தினார். அவர் வந்தார். ஆகவே கத்தருடைய அக்கிரமத்திலே வெள்ளம், பயங்கரமான உலக வாழ்க்கையில பாவத்திலே அகப்பட்டதானே அந்த பெண்ணை யாரும் விடுவிக்க முடியவில்லை. அந்த வேதாந்த சொல்லப்பட்டது யாரும் விடுவிக்க முடியவில்லை. இயேசு அங்கு கடந்து வந்து அங்கே உள்ள ஜனங்களோட எல்லாரையும் கையில கட்டி உங்களில் பாவம் இல்லாதவர்களே என்று சொன்னார். எல்லாரும் போய்விட்டார்கள். ஆண்டவர் வர கடந்து வரவில்லை என்று சொன்னார். அந்த பெண் அங்கே என்ன செய்வார்? மறித்து போயிருப்பார், அடித்து கொண்டு போட்டிருப்பார்கள். இயேசு அங்கே கடந்து வந்து அந்த பெண்ணை அவர் விடுவித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாசரு மரித்த பொழுது அங்கே வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே வந்து லாசருவை என்ன செய்தார்? அங்கே உயிரோடு எழுப்பி கொடுத்தார். தேவனுடைய கட்டளை பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவர் எங்கும் நன்மை செய்வதற்காகவே சுற்றி திரிந்து நடந்து வந்து உங்களையும் என்னையும் அவர் காத்து வருகிறார். இந்த தேவனை ஆகவே சதா காலமும் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நம்பி அவர் நமக்காக வந்த தெய்வம், நமக்காக இந்த பூமியில கடந்து வந்தார். ஆகவே வியாதி உள்ள மக்களுக்காக, துன்பம் உள்ள மக்களுக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நீதிமான்கள் அல்ல, பாவிகளை ரட்சிப்பதற்காக விண்ணுலகை விட்டு மண்ணுலகே வந்தார். இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக நடந்தார். துன்பங்களை கண்டு, கஷ்டங்களை எல்லாம் கண்டார். நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனை போல வேதனைகளை அனுபவித்தார். உனக்காக எனக்காக அவர் சிலுவை சுமந்தார். இயேசுவிலே அந்த ரஸ்தாவிலே அப்படி அவர் நடந்து போகிறார். கால்கள் எல்லாம் ஆகவே அவர் தள்ளாடுகிறது. ஆனால் இதற்காக உன்னையும் என்னையும் மீட்பதற்காக ஆகவே கிறிஸ்துவானவர் அவர் கடந்தார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகத்தோடு உள்ளவர், கஷ்டத்தோடு உள்ளவர், துன்பத்திலே இருக்கிறவர்களுக்கு அவர் கடந்து வந்து அவர் விடுவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் தப்புவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் காக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியிலே பட்சியை போல சொல்கிறார். ஆகவே இந்த வசனத்தை பற்றி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது அவர் பறந்து காக்கிற பட்சியை போல இருக்கிறார். இரண்டாவது, எருசலேமிலே அவர் ஆதரவாக இருக்கிறார். மூன்றாவது, அவர் என்ன செய்கிறார்? அவர் நம்மை காத்து அவர் தப்பு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக அவர் கடந்து வந்து விடுதலை கொடுக்கிறார், விடுவிக்கிறார். அங்க விடுவிக்கிற தெய்வம் அக்கிரமத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. 38 வருடமா கட்டப்பட்டிருந்தார். 38 வருடமா அங்கேயே அவர் சாபத்தில் இருந்தார். ஆண்டவர் வியாதியை விடுவித்தார். ஹல்லேலூயா. 18 வருஷமாக இந்த கட்டப்பட்டிருந்த குடி, கட்டப்பட்டிருந்த குடியை அந்த விடுவித்தார். வேதம் சொல்கிறது, பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அதை கட்டவில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவைகளை கட்டுவிடாமல் கட்டுவேன் சொல்லுகிறார். ஆகவே லாசரு கட்டப்பட்டது போது கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். சாபமும் கட்டு, மரண கட்டிலிருந்து அந்த லாசரு வேண்டும் என்ன செய்தார்? விடுவித்தார்.
காலவெளியிலே அவர் பட்டியை போல காக்கிறவர். அவர் எஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறேன், உங்களுக்கு எனக்கு ஆதரவாக இருக்கிறார். அவர் ஆதரவு தெய்வம். அது மட்டுமல்ல, அவர் காத்துகிறார். காக்கிறதுனால அவர் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் நடந்து வந்தார். நம்முடைய பாதைகள் எல்லாம் அவர் என்ன செய்கிறார்? நடந்து வருகிறார். மனத்தோட சங்கீதம் பார்க்கும்போது ஆதரவு குணமானவர், மறைவில் இருக்கிறவர். அவர் என்ன செய்கிறார்? பாதுகாப்பு தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலமும் மரண பரியந்தமும் காப்பா, விடுவிப்பா, தப்பிப்பா, உங்களுக்கு அவர் நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இருப்பார். அல்லேலூயா. ஆகவே இந்த தேவன் என்றைக்கும் அவர் என்ன செய்கிறார்? அவர் என்றைக்கும் காக்கிறதுனாலே அவருடைய நாமம் கர்த்தர். கர்த்தர் என்று சொன்னால் காக்கிறவர், காக்கும் தெய்வம். அல்லேலூயா. விடுவிக்கும் தெய்வம், யோசிக்கும் தெய்வம், அரவணைக்கும் தெய்வம், ஆறுதலின் தெய்வம், தப்பு பண்ண தெய்வம். இந்த தெய்வம் தெய்வமாக கொண்டிருக்கிற உங்களை பட்சி போல வாழ்க்கையிலே அவர் ஆபத்து காலத்திலே அவர் ஓடி வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கழுகு எவ்வளவு தூரம் இருந்தாலும் ஓடி வந்து என்ன செய்யும்? அது புத்திகளை காக்கும். கத்தாதி கத்தா பறவை போல வந்து உன்னை ஆபத்திலே சாப்பிட்டு காத்து வழிநடத்துவாராக. சொல்லிப்போம். பரலோக பிதாவே, இந்த மாதமா வாக்குத்தத்தத்திலே பட்சியத்தோடு காப்பேன், நான் வழிநடத்துவேன், தப்புப்பேன், ஆதரவாயிருப்பேன் சொன்னீங்கப்பா, விடுவிப்பேன் சொன்னேன். அப்படி விடுதலை விசுவாச மக்கள் எங்களுக்கு தருகிறார். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவே பரிசுத்தனாக ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். காக்கும்பல்ல மீட்பர் உந்தனக்கே காத்திடுவார் என்றுமே. காக்கும்பல்ல மீட்பர் உந்தனக்கே காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார் என்றுமே. என்னவத்தாலும் நம்புவே என்னை சக்தி பரே. காக்கை விட்டா